இவர் நேர்மையா இருக்காரா? மலர் மாப்பியான்னு மாட அவங்க திருமணத்துல போய் நின்றுக்கிறாரு. இவர் கூடிய காசு வாங்குறாரு. இது வெளியில வந்து கட்சியில உண்மையா இருந்தவங்க மேல புகார சொல்லிடுவாரு. இவர் மேல நேற்று என்ன சொல்லியிருக்காங்க, இவர் ஏதோ மண்ணல் காசு வாங்கிட்டாருன்னு சொல்லி. பாவம் அவரை பார்த்தா அப்படி தெரியல. அவர் ராணுவத்துல இருந்து வந்து காசுகளை கொடுத்து இவ்வளவு நாள் உழைச்சு ஆளுநர் உறுப்பினரை சேர்த்து இந்த கட்சி உழைச்சது கடைசியில ஒரு களவாணி பட்டம் செலுத்துவாங்க. களவாங்க திருட்டு பயில உள்ள இருப்பாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, அந்த களவாணி பயிரெல்லாம் விளக்க மாட்டாங்க. இப்ப காளியம்மாவை எதுக்கு இன்னைக்கு வரை நீக்காம வச்சிருக்காங்க? ஏன்னா அது ஒரு குட்டி சீமானு தான். அது இவரு பண்ற மாதிரி இவரோட கேரக்டர் தான் அது. நீங்க அந்த கட்சிக்குள்ள போல பாருங்க, தவறான குற்றச்சாட்டு வரல யாருமே நிக்க மாட்டாங்க. உண்மையா இருக்கிறனால தவறா சொல்லி நிக்குவாங்க, இவங்களே சொல்லுவாங்களே தவிர அவருக்கு தேவை நம்மள மாதிரி தான் தேவை. நேர்மையா இருந்தா கேள்வி கேட்பேன். அதே நம்மள மாதிரி கவன பேர்ல இருந்து நம்மள மாதிரி குடிச்சுக்கிட்டு நம்மள மாதிரி பண்றான்னா அவரால் பண்ண மாட்டாங்க. நேர்மையா இருக்காது ஒரு போற வழியில போற போக்குல சொல்லி விட்டு ஒரு தீர கசைய விடுவாரு. உண்மை இது எல்லா மாவட்டத்திலும் நடந்திருக்கு. இது இவருக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் இருக்கவங்களுக்கு நடக்கும். நீ அப்படி நீக்கிறாங்க அவரால நீக்கி இருக்கணும், அந்த விலை போன ஆளால நீக்கி இருக்கணும். தேர்தல் நின்றாவே யாரா இருந்தாலும் பேசப்படும். எந்த கட்சியா இருந்தாலுமே உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல போட்டி ஒரு 1000 ஓட்டு 100 ஓட்டு கூட முக்கியமானதுதான் பேசுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு சரியான ஆளா நிப்பாட்டணும்ல. அது கூட தெரியாத ஆளுகளை நிப்பாட்டி இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அப்படியேப்பட்ட ஆளுகள் நீக்கி விடணும். ஏன்னா விலை போயிட்டீங்கன்னா அவனை நீக்கி விடணும். அதை விட்டுவிட்டு அது யாரு சரியா இருக்காங்களோ நீ அவனை ஓரம் கட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா இவர் சரியில்லை. விலகிறவங்க அவங்க கூட இருக்க தலைமையில இருக்கிறவங்க மாநில ஒரு இவர் சரியில்லை அவர் சரியில்லை. இவர் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். இவர் கட்சி வச்சு நடத்துறது சரியே இல்லாத. ஏதோ வச்சு ஒன்னே சொல்றேன். பேர ஒரு திலீப்னு ஒருத்தர் இருந்தாரு, எடப்பாடி இருக்காரு, அதிமுக இருக்காரு. அவருக்கு முடியலன்னு சொல்லி அவங்க சித்தா மண்டலத்துல 2019 நினைக்கிறேன் காசு வசூல் பண்றாரு. அந்த ஒரு மண்டலத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 3 இருந்து 4 லட்சம் ரூபாய் அங்கே கொடுத்திருக்காரு. இதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து குறைஞ்சபட்சம் 30 இருந்து 40 லட்சம் வசூல் பண்ணி வச்சிருக்கீங்களேன். 40 லட்சம் வசூல் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த திலீபனுக்கு ஒரு 4 லட்சமா கொடுக்கணும்ல. அவருக்கு வெறும் கொடுத்தது 35,000 40,000 மருத்துவமனைக்கு கொடுத்தது. நாங்க எப்ப தெரிய வரோம்னா, நாங்க முகமது பாஷா சொல்லி சித்தா மண்டலத்துல இருந்து ஒரு பொறுப்பாளர் வராரு. அவர் அவங்க முடியலன்னா அவருக்கு சந்திப்பு நானும் அவரும் வீட்டுக்கு போறோம். கட்சியில இருந்து தலைமையில இருந்து உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லுமா, அவருக்கு நேரம் காமிச்சிக்கல. ஏன்னா கட்சிக்குள்ள தானே இருக்கும். அதை நான் வெளிப்பட கட்சியை அசிங்கப்படுத்துற மாதிரி. கட்சியில இருந்து என்ன கொடுத்தான்னு வரும்போது நாங்க வண்டியில வரும்போது மயிலூர் வரும்போது பேசிக்கிட்டு இருக்கோம். வேங்க எங்க மண்டலத்துல இருந்து மட்டும் நாங்க 4 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். இப்ப எண்ணற்ற வேற வசூல் பண்ணி அதை பாருங்க. முழுக்க ஒருத்தர் பேரை சொல்லி ஒருத்தர் முடியலைன்னா நீங்க திரள் உண்டி வச்சுக்கிறாங்க. இப்ப விக்னேஸ்வரன் ஒரு காவேரி பிரச்சனை இறந்தான்ல, அதை சொல்லி கோடிக்கணக்கில் வசூல் பண்ணாங்க. அந்த பயலோட அம்மா அப்பா உள்ள மேடையில வச்சு கொஞ்ச நாள் உள்ள மேடையில கட்சியில பயணிச்சாங்க. இன்னைக்கு இதுக்கு கட்சியை விட்டு வெளியே நிக்கிறாங்க. அவங்க மயந்து சொல்லி இவங்க வசூல் பண்ணும். ஒவ்வொருத்தரோட இறப்புலையும் சரி, யாருக்கு முடியாம யாராவது கட்சி நாமக்கல் கட்சியில பொறுப்பாளர் முடியலைன்னா இவங்களுக்கு சந்தோஷம் தான். உடைய இடைத்தேர்தல் வந்தா அதுக்கு வசூல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன வந்தாலும் இவங்களுக்கு பொங்கல் தீபாவளி வர மாதிரி எவனா கட்சிக்கு நல்லா உழைக்கவே முடியாம நடந்தானா அதை வச்சு வசூல் பண்றது. நான் நீங்க வசூல் பண்ணுங்களா, வசூல் பண்ணி செய்திய அதை நீங்க ஒரு நானும் சொல்றேன். ஒரு 40 லட்சம் வசூல் பண்றீங்கன்னா ஒரு 4 லட்சமாவது கொடுங்க. அப்ப அது வருதானே. இன்னைக்கு அவரு அதிமுக போயிட்டாரு, அது வேற. இருந்தாலும் அவற்றாட நாங்க சொல்லல. இப்ப பேச வரும்போது அவர் பேர திணிக்கொழுக்கே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு அண்ணன் நாங்க சொல்லல, சொன்னா வருத்தப்படுவாருன்றக்காண்டி அவர் சித்தால வந்து முகமது பாஷான்றது அவரு இறந்துட்டாரு. இதுல என்னன்னா நல்ல மனுஷன் ஒன்னும் விளையிடுவாங்க இல்லைன்னா இறந்துருவாங்க. இது யதார்த்தம். இது மாதிரி ஒண்ணையுமே வசூல் பண்ணும்போது அப்ப நீங்க நேர்மையை பத்தி அவரே சரியில்லையே. இதுன்னு அவருக்கு தெரியாம பாக்கியராஜ் வசூல் பண்றாரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. முழுக்க இன்னைக்கு இடுமலை கார்த்திகை தம்பிக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். தெரிஞ்சு அவங்க அண்ணன் இப்படி இருக்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட ஆளுநா கூட வச்சிருக்காங்களே தவிர நேர்மையா இருக்காது. இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கங்க, நீ தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். 2026 அதுக்கு பின்னாடியும் தொடரும். இது தொடர்ந்து நல்லவனா இருக்கிறது கொஞ்சமா யோசிக்க, எதுக்கு பேசுறோம்னு யோசிங்க. நாங்களாம் வேலைக்கு இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறோம். எந்த இதுல போலனாலும் இன்னைக்கு. ஏன்னா அந்த கட்சியில இருக்கும் போது மன உளைச்சல் நிறைய இருக்கும். போன் பண்ணி ஒருத்தரோட பேசிதான் கட்சி. ஏன்னா நிறைய கேள்விகள் நிறைய வரும். பதில் சொல்றதுக்குள்ள மாவட்டத்தில் நம்ம தானே சொல்ல முடியும். உண்டு சில வைப்பேன், அவன் நிறைய கேள்வி வைப்பேன். என்னன்னா என் அண்ணனை பத்தி இப்படி சொல்றாங்கன்னு அப்படின்ற போது அப்படிலாம் இல்லடா தம்பி, அவர் அதுக்கு முன்னாடி இப்ப சரியா இருக்காரா? இவரோட பேச்சுகளை இப்ப நீங்க இணையதளத்துல பாருங்களேன். இவரே ஆரம்பத்துல பெரியார உயர்த்தி பேசியிருப்பாரு, இன்னைக்கு பெரியார குறைச்சு பேசுறாரு. இவரே விஜயகாந்த் குறைச்சு பேசியிருப்பாரு, இன்னைக்கு விஜயகாந்த் செத்த ஒரு பாடு விஜயகாந்த் பொழுது பேசுறாரு. கடைசி எடுத்துருங்க, விஜய் என் தம்பி, அவன் 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும், அவன் கொள்கை ரீதியா இருந்தாலும் கூட என் தம்பிக்கு நான் உண்மையா என் தம்பி பக்கத்துல நிற்பேன்னாரு. இன்னைக்கு தம்பியை லாரியில் அடிபட்டு சாருன்றாரு. இன்னைக்கு அவருக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்கு விஜய் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன நினைக்கிறேன், விஜய்க்கு இருக்க முதிர்ச்சி கூட உங்களுக்கு இல்லையே.